Hello students, welcome to our channel. In the video, 10th standard maths exercise 3.6 la irukra second sum kana first subdivision oda solution paakalam. Simplify into rendu rational expression கொடுத்திருக்காங்க. என்ன பண்ண சொல்லிருக்காங்க? ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ண சொல்லிருக்காங்க. நெக்ஸ்ட் இதுல பாத்தீங்கன்னா denominators x - 4 இருக்கு, x - 4 இருக்கு. ஓகேங்களா? சோ denominators சேமா இருந்தா நம்ம என்ன பண்ண வேண்டாம்? LCM எடுக்கவே வேண்டாம். டைரக்டா என்ன பண்ணலாம்? சம்ம போட்டுறலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்ணனும்னா 2x இருக்கா, அத ஃபர்ஸ்ட் x கூட மல்டிப்ளை பண்ணனும். அதுக்கு அப்புறம் 2x into -2 1 into x 1 into -2 சரிங்களா? பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் 2x into x என்ன வரும்? 2x ஸ்கொயர். அடுத்து 2x into -2 -4x. அடுத்து 1 வச்சு பண்ணனும். 1 into x x 1 into -2 -2. ஓகேங்களா? அடுத்து என்ன பண்ணனும்? மைனஸ் போட்டுட்டு இத என்ன பண்ணுங்க? அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. சரிங்களா? by x - 4. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல 2x ஸ்கொயர் -4x plus x -2. அடுத்து என்ன பண்ணனும்னா இந்த மைனஸை ஒரு டேர்ம் கூடயும் மல்டிப்ளை பண்ணனும். ஓகேங்களா? அப்போ -2x ஸ்கொயர் மைனஸ் into மைனஸ் plus 5x minus into plus minus 2 by x minus 4. அடுத்து என்ன பண்ணலாம்? இது ரெண்டும் என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். ஒன்று ப்ளஸில் இருக்குது, ஒன்று மைனஸில் இருக்குது இல்லைங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் அப்படியே எழுதிக்கலாம். -4x plus x minus 2 plus 5x minus 2 by x minus 4. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணலாம்? இப்போ பார்த்தீங்கன்னா -4x ப்ளஸ் x என்ன ஆகும்? -3x ஆகுமா? -3x. அடுத்தது இங்கே ஒரு 5x இருக்குது இல்லையா? -3xோட ப்ளஸ் 5x. அப்போ என்ன ஆகும்? 5ல் 3 போயிடுச்சுன்னா 2x ஆகிடும். சரிங்களா? 2x. அடுத்தது இங்கே ரெண்டு கான்ஸ்டன்ட் மட்டும்தான் இருக்குது. ரெண்டுத்தையும் ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? -4 கிடைக்கும் பை x - 4. இப்போ இதில் என்ன பண்ணலாம்? 2 காமனாக வெளியே எடுக்கலாம். எடுத்தோன்னா x - 2 by x - 4. செகண்ட் சப்டிவிஷன் மைனஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் டினாமினேட்டர்ஸ் என்னவா இருக்குது? டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, வேறு இருக்கா? இதில் பார்த்தோன்னா a² - b² அந்த ஃபார்மேட்டில் இருக்கா? 1 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு என்ன தான் கிடைக்கும்? 1 தான் கிடைக்கும். அப்போ a² - b² ஃபார்முலா என்ன? a plus b into a minus b. அல்ஜிப்ராவில் நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது. சரிங்களா? a plus b the whole square, a minus b the whole square, அதுக்கப்புறம் a² minus b², அடுத்து a³ minus b³ a³ plus b³. ஸோ இந்த மாதிரி சுற்றி நம்ம நிறைய சம்ஸ் போடும்போது என்ன பண்ணுவோம்? இந்த மாதிரி ஃபார்முலாஸ் ரிப்பீட்டடாக வந்துகிட்டே தான் இருக்கும். சரிங்களா? ஸோ ஃபார்முலாஸ் எல்லாம் ஒரு பேப்பரில் எழுதி வச்சுட்டு என்ன பண்ணுங்கள்? தரவாக படிச்சிட்டிங்க அப்படின்னா சம்ஸ் போடும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணணும்? அடுத்த ஸ்டெப்பில் 4x by a² - b² இந்த ஃபார்முலாக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணலாமா? a plus b into a minus b, x plus 1 into x minus 1 minus x plus 1 by x minus 1. இதை அப்படியே எழுதிக்கோங்க. இப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணலாம்? நம்ம LCM எடுக்கலாம். சரிங்களா? x plus 1 இருக்குது. ஸோ அதை ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. அடுத்தது x minus 1 ரெண்டு வாட்டி இருக்கா? அதை என்ன பண்ணணும்? ஒரு வாட்டி எழுதிக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? மேலே இருக்கிற 4x அப்படியே எழுதிக்கோங்க. மைனஸ், ஏன்னா இது ரெண்டுமே தான் நம்ம என்னவா எடுத்திருக்கோம்? டினாமினேட்டர்ஸாக எடுத்திருக்கோம். சரிங்களா? ஏற்கனவே கீழே x minus 1 இருக்குது. சரிங்களா? செகண்ட் டேர்மில் கீழே x minus 1 இருக்குது. ஆனால் நம்ம x minus 1 போகணுன்னு அவசியம் இல்லை. x plus 1ஓட மல்டிப்ளை பண்ணிட்டே போகணும். அப்போ இந்த டேர்ம் என்ன பண்ணணும்? x plus 1 into x plus 1 அப்படின்னு போடணும். ஓகேங்களா? அடுத்தது 4x மைனஸ், இப்போ இது என்ன பண்ண போகிறோம்? மல்டிப்ளை பண்ண போகிறோம். சரிங்களா? x into x x² plus x plus x plus 1 by x plus 1 into x minus 1. 4x minus இந்த மைனஸை உள்ள மல்டிப்ளை பண்ணலாமா?
எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 1 பை எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1. அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணலாம்? 4x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் என்ன ஆகும்? மைனஸ் 2x ஆகும். இந்த மைனஸ் 1 அப்படியே எழுதிக்கோங்க. பை எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் எழுதிக்கலாமா? மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், அதுக்கப்புறம் 4xல் 2x போயிடுச்சுன்னா என்ன கிடைக்கும்? ப்ளஸ் 2x கிடைக்கும். இந்த மைனஸ் 1 அப்படியே இருக்கும். பை எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணலாம்? மைனஸ் இதுலேருந்து காமனாக வெளியே எடுத்துடலாம். ஓகேங்களா? ஏன்னா எக்ஸ் ஸ்கொயரில் என்ன இருக்குது? மைனஸ் இருக்குது. அந்த மாதிரி ஃபஸ்ட்டு டேர்ம்லேயே மைனஸ் இருந்தால் நம்ம என்ன பண்ணணும்? மைனஸை காமனாக வெளியே எடுத்துட்டோம்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 1 பை எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? ஃபேக்டரைஸ் எடுக்கலாம். ஓகேங்களா? மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 1 கிடைக்கணும். ஆட் சப்ராக்ட் பண்ணால் மைனஸ் 2 கிடைக்கணும். 1 1 சார் 1 ரெண்டுத்துக்குமே நான் என்ன பண்ணலாம்? மைனஸ் போடலாம். மைனஸ் அப்படியே வெளியே வச்சுட்டு எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1. டினாமினேட்டரில் நமக்கு என்ன இருந்தது? எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணலாம்? எது ரெண்டும் நம்ம கேன்சல் பண்ணலாம். ஒரே மாதிரி இருக்குது. எக்ஸ் மைனஸ் 1 ஒரு எக்ஸ் மைனஸ் 1 என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடும். ஓகேங்களா? அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும்? மைனஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 பை எக்ஸ் ப்ளஸ் 1 இருக்கும். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த மைனஸை மறுபடியும் என்ன பண்ணிடலாம்? உள்ளே மல்டிப்ளை பண்ணிடலாம். ஓகேங்களா? ஏன்னா சம்மை முடிஞ்சிருச்சு இல்லையா? ஸோ அப்போது மைனஸ் எக்ஸு ப்ளஸ் 1 ஆகும் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 1. இதை எப்படி எழுதலாம்? 1 மைனஸ் எக்ஸ் பை எக்ஸ் ப்ளஸ் 1.